கைஸ், நமக்கு குரூப் 4 சிலபஸில் தமிழில் எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு அழகு 4ல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சிலபஸ் ரிலேட்டடாக நம்ம தமிழ் 12th தமிழ் ஓல்டு புக்கில் ஒரு கண்டென்ட் இருக்குது. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு கண்டென்ட். இது வந்து கொஸ்டின் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பாருங்கள், நல்ல தமிழில் இருந்த ஊர் பெயர்கள் கடவுளின் பெயர்கள் காலப்போக்கில் வடமொழியில் மாற்றப்பட்டன அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது ஒரு இம்பார்ட்டண்டான கண்டென்ட். இதுலேருந்து கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின் வரும். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், திருவரங்கம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறத திருவரங்கம் அப்படின்னு சொல்கிறோம். திருச்சிற்றம்பலம் அப்படின்னா சிதம்பரம். திருச்சிற்றம்பலம் அப்படின்னா சிதம்பரம். திருமறைக்காடு நமக்கு தெரியும், வேதாரண்யம். திருமறைக்காடுனா வேதாரண்யம். நெக்ஸ்ட்டு திருமுதுகுன்றம் அல்லது பழமலை அப்படின்னா விருத்தாச்சலம் அப்படிங்கிறதா திருமுதுகுன்றம் பழமலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பழமலை அப்படிங்கிறது பாருங்கள், இங்கே பாருங்கள், பழமலைநாதர் அப்படின்னா விருத்தகிரீஸ்வரர். ஸோ அப்போ பழமலை அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து விருத்த அப்படிங்கிற ஒரு முன்னோட்டம் வந்து நம்ம வந்து சேர்க்கணும். நெக்ஸ்ட்டு அங்கையர்கண்ணி அப்படின்னா மீனாட்சி. மீனாட்சி அம்மனை வந்து அங்கையர்கண்ணின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அறம் வளர்த்தாள் அப்படின்னா தர்மசம் வர்த்தினி. தர்மசம் வர்த்தினி அப்படின்னா அறம் வளர்த்தாள் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு எரிசீன கொற்றவை அப்படின்னா ரௌத்திர துர்க்கை. கொற்றவை அப்படின்னா துர்க்கை அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ எரிசீன கொற்றவை அப்படின்னா ரௌத்திர துர்க்கை. நெக்ஸ்ட்டு ஐயாரப்பர் பஞ்சநாதீஸ்வரர். 5 அப்படின்னா நமக்கு பாஞ்ச் அப்படின்னு சொல்லி நமக்கு ஹிந்தியில் தெரியும். ஸோ இப்போ ஐயாரப்பர் அப்படின்னா பஞ்சநாதீஸ்வரர். நெக்ஸ்ட்டு குடமூக்கு அப்படின்னா கும்பகோணம். நெக்ஸ்ட்டு வால்நெடுங்கண்ணி அப்படின்னா கட்கநேத்திரி. நெக்ஸ்ட்டு செம்பொன் பள்ளியார் அப்படின்னா சொர்ணபுரீஸ்வரர் அப்படிங்கிறது தான் செம்பொன் பள்ளியார் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நீல்நெடுங்கண்ணி. நீல்நெடுங்கண்ணின்னா விசாலாட்சி. விசாலமாக இருக்குது, பெருசாக இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நீல்நெடுங்கண்ணி அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ வால்நெடுங்கண்ணி அப்படின்னா கட்கநேத்திரி, நீல்நெடுங்கண்ணி அப்படின்னா விசாலாட்சி. நெக்ஸ்ட்டு யாழினும் நன்மொழியால் அப்படின்னா வீணா மதுரபாசினி. யாழினும் நன்மொழியால் அப்படின்னா வீணா மதுரபாசினி. தேன்மொழிப்பாவை அப்படின்னா மதுரவசினி. ஸோ நமக்கு தெரியும் மதுரம் அப்படின்னா தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தேன்மொழிப்பாவை அப்படின்னா மதுரவசினி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் தேன்மொழிப்பாவை. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தமிழ் சிலபஸ் ரிலேட்டடாக ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இம்பார்ட்டண்டான கண்டென்ட் இருக்கோ ஸோ அதை வந்துட்டு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.